மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து பரம்தாமத்தில் இருப்பதால் கடவுள் என்றழைக்கப்படும் பரம்பவித்திர பரம்பூஜ்ய சிவபிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமணமுருகன் தங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளவிருக்கும் விஷயம் என்னவென்று பார்த்தால், ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 வரும் 38வது ஸ்லோகன் தரும் ஸ்லோகன் கருத்துக்களை இங்கே காண உள்ளோம். இந்த கர்மயோகம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 38வது ஸ்லோகன் தரும் பொருள் என்னவென்றால், நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மூடப்படுவது போல ஜீவனும் பல நிலைகளிலான 5 விகாரங்களால் மறைக்கப்படுகிறது என்று பொருள் தருகிறது. இதன் விளக்க உரையாக, தூய உணர்வு கலங்கமுறுமாறு ஆத்மாவை மறைக்கும் மறைப்பு 3 நிலைகளை உடையதாக இருக்கிறது. நெருப்பை புகை போலும், கண்ணாடியை தூசு போலும், கருப்பை போலும் இந்த 5 விகாரங்கள் ஆத்மாவை மறைக்கிறது. விகாரங்கள் புகைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆத்ம ஒளியை சிறிதே புரிந்து கொள்ளும் அளவுக்கு இருப்பதாய் அறியப்படுகிறது. வேறு விதமாக கூறினால், ஆத்மா தனது இறை உணர்வை சிறிதே காட்டுவது நெருப்பை புகை மூடியிருப்பது போலாகும். நெருப்பின்றி புகையாதெனினும் முதல் நிலையில் வெளிப்படையாக நெருப்பு தோன்றுவதில்லை. இந்நிலை இறை உணர்வின் ஆரம்ப நிலைவை போன்றதாகும். கண்ணாடியில் தூசி என்பது பற்பல ஆன்மீக வழிகளால் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்தும் முறையை குறிக்கின்றது. இறைவனின் தூய நினைவில் இருப்பதே மிகச்சிறந்த வழியாகும். இறைவனின் தூய நினைவில் இருப்பதே மிகச்சிறந்த வழியாகும். கருப்பையால் மூடப்பட்ட கருவின் உதாரணம் கதியற்ற நிலையை குறிப்பதாகும். ஏனெனில் அசையக்கூட முடியாதபடி கர்ப்பப்பையில் குழந்தை உதவியற்ற நிலையில் இருப்பதே இதுபோன்ற வாழ்க்கை நிலை மரங்களின் வாழ்வுக்கு ஒத்ததாம். மரங்களும் ஜீவன்களே. பெரும்பாலும் முற்றிலும் உணர்வற்ற இந்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் அளவு கடந்த விகாரப் பெருக்கை. தூசுபடிந்த கண்ணாடி மிருகங்கள் பறவைகளுக்கும் நீர் பூத்த நெருப்பு மனிதனுக்கும் ஊமிக்கப்படுகின்றன. மனித உடலில் ஜீவன் சற்றே இறை உணர்வை புதுப்பித்து கொண்டாலும் கூட அதில் மேலும் முன்னேற்றம் காண்பித்தால் இம்மனித வாழ்வில் ஆன்மீக வாழ்வின் நெருப்பை தூண்ட முடியும். நெருப்பை மூடும் புகையை சரியாக கையாளுவதன் மூலம் நெருப்பை கொழுந்து விட்டெறிய செய்யலாம். எனவே மனித பிறவி என்பது ஜட நிலையின் சிறை நின்றும் விடுபட ஜீவனுக்கு கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பாகும் என்று இந்த ஸ்லோகன் தரும் பொருள் விளக்கம் அமைந்துள்ளது. இது போன்ற இன்னும் அரிய பல ஆன்மீக கருத்துக்களை அடுத்து காண உள்ளோம். அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவாய. ஓம் சாந்தி.